Hi friends, welcome back to Madhigam. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. நீங்க மகாசிவராத்திரி அன்னைக்கு எடுத்துக்கிட்ட vlog தான் இது. சோ அன்னைக்கு மார்னிங் ஒரு 5:30 போல எந்திரிச்சிட்டு குளிச்சிட்டு வந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டு எல்லா வர்க்கும் முடிச்சாச்சு. சோ இது எப்பவும் காட்டனால as usualங்கறனால காட்டாம விட்டுட்டேன். சோ கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டு இன்னைக்கு வந்து एक्चुअली தண்ணி வந்தால வரும். அதனால குடம்லாம் எடுத்து வெளிய வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம இன்னைக்கு வெளிய போறோம். ப்ளஸ் வந்து மார்னிங் அவங்களுக்கு வந்து ஒரு ஜூஸ் வந்து prepare பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில நட்ஸ் அதுக்கு அப்புறம் சீட்ஸ் அது கூட செவ்வாழைப்பழம் இதெல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணி அதோட டீடைல் ரெசிபி கூடிய சீக்கிரம் ஷேர் பண்றேன். அதுக்கு அதாவது நமக்கு பெனிஃபிட் கிடைக்குதா அப்படிங்கறதையும் பார்த்துட்டு உங்க கூட ஷேர் பண்றேன். சோ அவங்களுக்கு வந்து prepare பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து பால் காய்ச்சி வச்சிட்டு எனக்கு வந்து ஒரு 4-5 பாதாம் ஊற வச்சு தோல் உரிச்சு காலையில சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து நம்ம பழனி பக்கத்துல இருக்கக்கூடிய கணக்கம்பட்டி சித்தர் கோவில் தான் பார்க்க போக போறோம். சோ 2 வீலர்லயே டிராவல் பண்ணிக்கிட்டோம். நாங்க ஒரு 7:30 போல கிளம்பணும். நாங்க இருந்த இடத்துல இருந்து ஒரு 110 கிலோமீட்டர். சோ வந்து பைக் டிராவல் தான் எங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருந்துச்சு. அதனால நாங்க போய் ரீச் ஆயிட்டோம். அங்க பஸ் एक्चुअली இருக்கு. வடமதுரையில இருந்து கணக்கம்பட்டி கோவிலுக்கு போறதுக்கு ஸ்பெஷல் பஸ் எல்லாமே விட்டுருக்காங்க. பட் டைமிங்லாம் தெரியல. நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து கண்டிப்பா என்னோட வேண்டுதல் நிறைவேறணும்னு வேண்டியிருக்கேன். சோ அதுக்கங்கள வந்து நிறைவேறிடுச்சுனால நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஃபுல் கோவிலை வந்து நான் கவர் பண்றேன். உள்ள நுழையும் போதே பாத்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது நம்ம அரிசி இது மாதிரி எல்லாம் வாங்கி நன்கொடையா அங்க கோவிலுக்கு கொடுக்கலாம். இங்க வந்து அமாவாசை அன்னைக்கு நைட் பூஜை எல்லாம் நடக்கும். அமாவாசை பௌர்ணமிக்கு ப்ளஸ் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமா இருக்கும். நாங்கள் அமாவாசைக்கு முத நாளே போயிட்டு வந்துடலாம் கூட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வேண்டினது நடக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஸோ வீடியோ எதுவும் எடுக்கல. மனசார ஒரு வேண்டுதலை வேண்டிட்டு வந்திருக்கேன். அதை கூடிய சீக்கிரம் நடக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் பூஜையும் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி போயிட்டு 11:30 மணிக்கு போயிட்டு 12 மணிக்கு வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பூஜையில் கலந்துக்கிட்டோம். பூஜையோட வீடியோ எடுக்கலாம். பட் வந்து அந்த மியூசிக்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். ஸோ பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் சுற்றி வந்தோம் அப்படின்னா 2025க்கான ஸ்பெஷல் டே என்னென்னைக்கு அதுக்கு என்னென்ன டைமிங்கில் வந்து ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய வந்து கூட்டம் வரும்போது வந்து ரொம்ப கும்பலாக இருக்கும். ஆனால் வந்து இப்போ நாங்கள் போயிருந்த டைம் ரொம்ப ஃப்ரீயான டைம். அதனால் வந்து அந்தளவுக்கு ரஷ்ஷாக இல்லை. ஸோ வீடியோஸ் வந்து கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ அது இல்லாமல் இப்போ வர 9ஆம் தேதி வந்து குரு பூஜை. அதுக்காண்டி வந்து ஸ்பெஷலாக வந்து பூஜையெல்லாம் நடக்கும்னு சொல்லி ஃப்ளக்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அது கூட அன்னதானம் இந்த மாதிரி இதுக்கு வந்து டொனேஷன் கொடுக்கணும்னா நம்ம கொடுக்கலாம். அங்கே வந்து ஷாப்ஸ் இருக்குது. நம்ம வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வரலாம். வெளியே வந்து வரும்போது பார்த்திங்கன்னா இந்த குருபீட மரம் வந்து இருக்குது. இது வந்து அவர் உட்காந்து போதித்த மரம்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அவர் வாழ்ந்த குடில் வந்து இருக்குது. இது எல்லாத்தோட டீட்டெயில் வீடியோ வந்து நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக போகும்போது இதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி வந்து ஃபேமிலி காம்போவாக எல்லாருமே ரெட் கலர் வந்து வியர் பண்ணிட்டு போயிருந்தோம். ஸோ அதுக்காகவே எடுத்து வச்சுருந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து நான் வாங்கிட்டு வந்தது வந்து இது வந்து சித்தர் கோவிலுக்குள்ளார போகும்போது நம்ம வாங்கிட்டு போகக்கூடியது. இதில் வந்து ஒரு ஜூஸ் பாட்டில் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் லெமனு கூடவே வந்து புகையிலை அவருக்கு பிடிச்சது. அந்த புகையிலையும் ஜூஸ் பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த தண்ணி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து குடிச்சுக்கணும் தீர்த்தம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஷாப்பில் வாங்கிட்டு வந்தது வந்து இது சாய்பாபாவுக்கு தலையில் வைக்கக்கூடிய கிரீடமாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 50 ரூபா வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் 2 கயிறு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இனிக்கு கட்டி விடலாம் இல்லைன்னா நம்ம வீட்டில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. அது கூடவே வந்து அங்கே விபூதி வந்து ரொம்ப வாசமாகவே இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு விபூதி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுவும் 50 ரூபா. கயிறு வந்து ஒன்று 5 ரூபான்னு சொல்லிட்டு 2 கயிறு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம்
3 கயிறு வாங்கியிருந்தேன். அது வந்து ஒன்று வந்து அவரோட ஃபோட்டோ போட்டிருந்தது, ஒன்று வந்து ருத்ராட்சம், இன்னொன்று வந்து நார்மலாக. ருத்ராட்சம் இருக்கிறத நான் வியர் பண்ணிக்கிட்டேன், இன்னொன்று வந்து இனிக்கு வியர் பண்ணேன். பட் அவன் வந்து கடிச்சு துப்ப ஆரம்பிச்சிட்டு அதனால் கழட்டி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒன்று வந்து அவங்க வியர் பண்ணக்கூடாது அவங்க கம்பெனி ரூல்ஸ்க்கு, அதனால் வந்து அவங்க பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க. ப்ளஸ் கனகம்பட்டியார் அவரோட ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம், குட்டி ஃபோட்டோ. கண்டிப்பாக நாங்கள் வேண்டுதல் நிறைவேறணும், நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் பூஜை ரூமில் சாய்பாபா பக்கத்தில் வைக்க போகிறேன். அது கூடவே வந்து அவரோட குங்குமமும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், க்ரீன் கலர். இது எல்லாமே வந்து நம்ம சாமி படத்துக்கிட்ட எடுத்து வச்சிடலாம். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து அமாவாசை, ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் சாய்பாபா பக்கத்தில். ஏன்னா இவரும் வந்து ஜீவசமாதி ஆனனால நம்ம சாய்பாபாவுக்கு இணையானவர் தான், அதனால் அவர் பக்கத்துலேயே இந்த ஃபோட்டோவையும் வச்சுட்டேன். கண்டிப்பாக என்னோடய வேண்டுதல் நிறைவேறணும், நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு விளாக் நல்லா டீட்டெயிலாகவும் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.